one face mask already very difficult. அதாவது இந்த நம்முடைய இந்த ஃபேஸ் மாஸ்க் ஆனது போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. Now they are asking us to wear 2 layers. இப்போ அதாவது ஒரு மாஸ்க் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2 மாஸ்க் போட சொல்றாங்க. Of course it's not compulsory, அது வந்து முக்கியமல்ல, but கட்டாயம் it is அல்ல. encouraged. ஆனா அது நீங்க செய்யும்படியா அவள் கேட்டு கொடுங்க. Especially when we go to vaccination centers where there is a huge crowd. மிக முக்கியமாக நீங்க வேக்சினேஷன் சென்டருக்கு போகும்போது அந்த மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் 2 மாஸ்க் போடும்படி கேட்டுக்கொள்ளுங்க. Again, only go out if necessary. அதாவது ஏதாவது முக்கியமான இந்த காரியம் இருந்தால் மட்டும் நீங்கள் வெளியே செல்லலாம். And be careful to follow the SOP. Let's pray that the Lord will completely wipe out this virus, this pandemic from this world. மிக கண்டிப்புடன் SOP ஃபாலோ பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த விதமான சமூக பரவல் இந்த COVID-19 சீக்கிரமாக விலகி போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவும். Amen. Amen. At the same time, whatever new SOPs which may come out in the near future, and if any changes to the gatherings, physical gatherings, we will definitely let you know. நம்முடைய சபை கூடுதலை பற்றி ஏதாவது செய்தி வரும், ஏதாவது புதிய SOP வரும் என்று சொன்னால் நாங்கள் அதை உங்களுக்கு விரைவில் நாங்கள் தெரியப்படுத்துவோம். Amen. Amen. Are you all ready for the word this morning? நீங்கள் அனைவரும் தேவ வார்த்தைக்காக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Can I see your hands? நான் உங்களுடைய கரங்களை பார்க்க முடியுமா? Of course I can't see your hands, but in faith I believe that you are waving your hands. நிச்சயமாக பார்க்க முடியாது, ஆனால் விசுவாச கண்களிலே நீங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லி பார்க்கிறேன். Let's put our hands together and welcome Pastor Pritish, who will be bringing us the word of God this morning. எல்லா கரங்களை தட்டி தேவ வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். Amen. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Hallelujah. சத்தமா கரங்களை உங்களுடைய கரங்களை பார்க்க விரும்புறேன். பாஸ்டர் பார்த்துட்டாரு. Amen. நான் விசுவாசத்தோடு உங்க கரங்களை பார்க்க விரும்புகிறேன். I want to see your hands waving also. உங்க சத்தத்தையும் கேட்க விரும்புகிறேன். I would like to hear your voice. Hallelujah. Just shout கரங்களை ஒரு சத்தமா சொல்லுங்க. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God is Hallelujah. good. Hallelujah. கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் நல்லவராகவே He is இருக்கிறார். always good. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The situation we are living in today is truly a very difficult time. ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிற செய்தி நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. Every day the news we are hearing is news which is bringing us fear. நம் கண் முன்பாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சந்தேகத்தையும் நாளை தினத்தை குறித்த ஒரு கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. The things we are facing and seeing every day are things which is shaking our faith, are bringing us worry, and we are even concerned about tomorrow. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Every day we are even wondering what is next, what is going to happen next. அநேகருடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. So many hearts today are discouraged. அநேகர் கலங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். So many are just in worry and in grief. அநேகர் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். So many have completely lost hope. ஆனால் நம்முடைய பாஸ்டர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. But as pastor said just now, we have a hope. அந்த நம்பிக்கை இயேசு. And that hope today is Jesus. அந்த நம்பிக்கை இயேசு. That hope is Jesus. அவர் இயேசு. He is Jesus. அவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். He will give strength to those who are weak. Thank you Jesus. இந்த காலை வேளையிலே This morning நமக்கு ஒரு நம்பிக்கையான இயேசுவை நோக்கி பார்ப்போம். we have a hope, and as we have this hope, let's look to Jesus. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். Heaven and earth may pass away, ஆனால் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. but his word will never pass away. இந்த காலையிலே வார்த்தை நம்மை தேற்றட்டும். Let his word today just encourage us. வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். Let his word comfort and strengthen us. நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும். Let it teach us this morning. நமக்கு வைத்திருக்கிறதான அந்த சித்தத்தை வெளிப்படுத்தட்டும். The will of God for our life, let it be revealed today. சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இந்த காலை வேளையிலே எல்லாரும் நம்ம தெய்வ வார்த்தைக்காய் காத்திருப்போம். The little ones, the youth, the adults, the older ones, let's all come with expectation for the word of God. ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். He will never forsake us. எல்லா கண்களையும் மூடி Hallelujah. As our eyes are closed, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். let's prepare ourselves for his word. Thank you Holy Spirit. Thank you Jesus. எல்லா கண்களையும் மூடி இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். Let's prepare our hearts. அவர் நல்லவர். Thank you Jesus. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன்,
சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது நண்பராக நீரே என்னை அணைத்துக் கொள்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பராக நீரே என்னை அணைத்துக் கொள்வீர். என்னோடு இணைந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். Thank you, Jesus. எங்களை பலப்படுத்துகிறவர், The one who strengthens us, எங்களை தேற்றுகிறவர், the one who comforts us. தொடர்ந்து எங்களோடு பேசுகிறார். Lord, that you will continue. ஆண்டவரே நீர் பேசும், You speak, O God. பரிசுத்த ஆவியானவர் பேசும். Holy Spirit, you speak. மனிதனுடைய சத்தம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. Lord, we don't want a voice of a man, நீர் எங்களோடு பேசும். but you speak, O God. நம்முடைய இருதயத்தில் உடைய வார்த்தை ஆண்டவரே இடைப்படும். Lord, let your word today just speak to our உம்முடைய hearts. கரத்தில் ஒப்புக் We கொடுக்கிறோம். commit ourselves into your hands. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கிறோம். Jesus' name we ask and pray. நல்ல பிதாவே. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. 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 ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவர் என்றென்றைக்கு நல்லவர். He is good always. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் He is மாறாதவர். the same yesterday, today and forever. இருக்கிறவராகவே இருக்கிறவர். He is just as he is. இந்த காலங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள், நேரங்கள், நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நம்மை ஒரு காரியத்திற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. The things we are facing and going through in these times is actually preparing us for something. அநேக செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். We have been listening to so many messages. அநேக காரியங்களை பார்த்து We கொண்டிருக்கிறோம். have been seeing so many things. ஆனா தேவனாலே அழைக்கப்பட்ட பிள்ளைகள், But today we who are called to be the children of God, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், children of God today who are seated to hear his word, நம்ம இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை, இந்த காலகட்டங்களில நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய வேலை என்ன? today in this time and this situation, in this difficult time, what are we supposed to do or called to do? இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus said there will be tribulation in this world, but be of good courage because I have overcome the world. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது ஒரு உபத்திரவம் நிறைந்த உலகமாய் இருக்கிறது. The world we are living in today is a world filled with persecution. இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை. There is no peace on this earth. எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள், Wherever we turn to, there are எங்கு problems. திரும்பினாலும் போராட்டங்கள், Wherever we turn to, there is difficulties. எங்கு திரும்பினாலும் பயங்கள், Wherever we turn to, there is fear. கலக்கங்கள். There is shaking in us. நல்லா கவனிங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமே கலங்கி போனோம் என்றால், Think about it for a moment. Today you and I, the children of God who has been called by his name, who have been washed by the blood, today we ourselves, if we can be shaken up, இயேசுவை பற்றி யாரென்றே சொல்லி தெரியாத, சமாதானம் இல்லாத இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய ஜனங்களுடைய அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? what about the people out there who do not know the Lord, who do not have Jesus in their life, who have no knowledge about Jesus? What will their condition be?
ஆனா இன்றைக்கு தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், But today we, the children of God who have been called by His name, if there is one thing we need to know, இந்த உலகமே கலங்கிக் கொண்டிருக்கிறது. in the times when this whole world is shaken up, இந்த உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. in this time when the whole world is living in fear, நீங்களும் நானும் அவர்களோடு சேர்ந்து பயப்படும்படியாக, அவர்களோடு சேர்ந்து கலங்கும்படியாக அழைக்கப்படவில்லை. you and I today are not called to join them, to fear along or to be anxious along with them. நமக்கு ஒரு நல்ல கிருபை இருக்கிறது. Today we have a good grace. அது என்னன்னு சொன்னா, அதாவது நமக்கு மேல நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார், நாம கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today as we look at it, our Father who is in heaven, today we are on this earth. ஆனா நமக்கும் அந்த ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவு என்று சொன்னால், கடவுள் பக்தன் என்கிற ஒரு உறவு இல்லை. Today it's not we are not having a relationship as other religions in this world where there is a God far away and there's a devotee here on earth. ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு கேட்டீங்கன்னா, அவர் தகப்பன் நாம் பிள்ளை. Today that is not the relationship we are talking about. The relationship we have today is between a father and his son. இருந்த இடங்களில் சத்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Wherever you are, just give a clap offering unto the Lord this morning. எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அவர் தகப்பன் நாம் பிள்ளை. What a wonderful thing this is. He is my father and I am his child. இப்ப சொல்லுங்க, நம்முடைய வேலை என்ன? Now tell me, what is our job? இந்த உலகத்தோடு சேர்ந்து பயந்து கொண்டிருக்கிறதா, கலங்கி கொண்டிருக்கிறதா, அல்லது இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துவதா? Is our duty today to fear, to be anxious and to be discouraged like the people of this world, or are we supposed to save them? என்னுடைய வாழ்க்கையில நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக முதலாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்த போது, ஆண்டவர் என்னை இந்த வார்த்தையை கொடுத்துத்தான் என்னை அழைத்தார். In my personal life, before I accepted the Lord, before I came to Jesus, the first prayer which I ever lifted up to the Lord, I received a word from the Lord. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். In the book of Ezekiel 38 verse 7. Ezekiel 38:7. Okay. அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, முதலாவதாக திறந்து நான் படிக்கிற பொழுது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆயத்தப்படு. When I first read Ezekiel 38:7, I did not understand. Be prepared. ஆயத்தப்படுத்து. Be prepared. காவலனாய் இரு. Be on guard. And be on guard. ஆயத்தப்படுத்து காவலனாய் இரு. Be prepared and be on guard. இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது உண்மையாகவே எனக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாவதை என்னால் உணர முடிந்தது. When I first read this word, it suddenly brought about a huge change in me. ஆயத்தப்படுத்து காவலனாய் இரு. Be prepared and be on guard. ஆயத்தப்படு என்கிற ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் புரியும். நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். For me, when I read the word be prepared, it sounds quite straightforward. I just have to get ready. Okay, நான் get ready, be prepared and be on guard. Get ready, be prepared and be on guard. It sounds, the first part sounds simple. இரண்டாவது ஆயத்தப்படுத்து, அதுவும் என்னால புரிந்து கொள்ள முடியும். Firstly, get ready, it sounds simple and straightforward. Secondly, be prepared, it also sounds quite straightforward. It sounds simple to do. மூன்றாவது காவலனாய் இரு. But the third thing, be on guard. அந்த காவலனாய் இரு என்கிற வார்த்தை என்னால கொஞ்சம் அதிக நாட்கள் அந்த வார்த்தை எனக்கு புரியவில்லை. When I first read it, it took me a long time for me to understand it. இந்த காவலனாய் இரு என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நான் அதிக நாட்கள் கருத்து தான் நான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே நான் அதை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். It took me a long time, but after a long time, by the help of the Holy Spirit, I began to understand and really meditate and know what it means when the word says be on guard. ஆனா இன்றைக்கு பாருங்க, நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிற பொழுது நமக்கென்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். But today, as we the children of God, as we live in this difficult time, in this time of a pandemic,
We all have a job, a responsibility to do, and it's staring us right in the face. யாருக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் இவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு, இவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு அப்படி என்று சொல்லி அல்ல. It's not, this responsibility which we are talking about is not just for a specific group of people. யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் பாருங்க, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. This responsibility is from the little ones to the youth to the adults to all the children of God. நிச்சயமாகவே அந்த காரியத்தை செய்யும்படியாக தான் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். Definitely today you and I have been called to fulfill this responsibility. என்னோட கூட ஒரு வேத பகுதி நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 62வது அதிகாரம். If you can turn with me today to the book of Isaiah chapter 62, வசனங்கள் 6, 7 ஆகிய வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். we will first read in verses 6 and 7. We will read in Tamil alone, and those in English you can follow along. Isaiah chapter 62 verse 6 and 7. Isaiah 62 verses 6 and 7. இந்த வசனத்தை படிக்கிற பொழுது, when we read these verses, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையலாய் இருக்க ஆகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன் 6 மற்றும் 7வது வசனம். we'll read verse 6 and 7 again. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். Hallelujah. இங்க ஆண்டவர், here the Lord என்ன ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், அதாவது முதலாவதாக நம்ம பார்ப்போம். அதாவது ஆதி காலகட்டங்களிலே ஒவ்வொரு தேசத்திற்கும் அந்த தேசத்தை சுற்றிலும் அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாய் மதில் சுவல்கள் கட்டப்பட்டிருக்கும். Here the Lord is first asking that the people of Israel build a wall around them. அந்த மதில் சுவர் எதற்கென்று சொன்னால், அங்க இருக்கிற அந்த நகரத்தை அது பாதுகாக்கும்படியாக. The purpose of this wall now is to preserve and protect what is inside. அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக. That the people who are inside, the people who are dwelling in the city, that they will be protected. அதாவது இந்த மதில் சுவர் மட்டுமல்ல, அதற்கு உள்ளாக நிறைய விதமான பாதுகாப்பு, நிறைய போர் வீரர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் படையாக அணிவகுத்து நின்று ஜனங்களை பாதுகாப்பார்கள், தேசத்தை பாதுகாப்பார்கள். Not just on the wall, but around the wall and also in the wall, in the city itself, there'll be a lot of soldiers. There's an army ready, stand by in case they will come under attack. They are ready to retaliate or fight back. அப்படிப்பட்ட மதில் சுவர்கள் மிகவும் அது ரொம்ப வலிமையாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது, எதிரிகள் அந்த தேசத்திற்குள்ளாக நுழைய முடியாது. When this wall is there, it is so strong and it's built so powerfully that no enemy can simply penetrate. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க ஆண்டவர் எருசலேமின் அந்த மதில்கள், அந்த சுவரில் என்ன செய்றாரு, இரவும் பகலும் தூங்காம விழித்திருந்து காவல் காக்கும்படியாக ஒரு காவல்காரரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். The Lord is here saying, this wall which was already so strong, which is already so well built, the Lord is still asking them, the people of Jerusalem, to prepare watchmen, to be awake, to be alert day and night on this wall. அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்யும்படியாகத்தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is telling us the church to do the exact same thing. இன்றைக்கு நம்முடைய தேசங்களில் நடக்கிற காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், today we who are facing this pandemic, who are living in this difficult situation, what are we called to do? இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு எப்படி ஆண்டவர் எருசலேமின் அந்த மதில் சுவரில் இரவும் பகலும் தூங்காமல் நிற்கிற ஒரு ஜாமக்காரரை ஏற்படுத்துகிறாரோ, அதே போல
போல இன்றைக்கு இந்த மலேசியா தேசத்துல நம்முடைய குடும்பத்திற்கு நேராக, நம்முடைய சபைக்கு நேராக, நம்முடைய பட்டணத்திற்கு நேராக, இந்த தேசத்திற்கு நேராக, இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஒரு ஜாமக்காரராய், ஒரு காவலாளியாய் நம்மை அழைக்கிறார். Just like how the Lord instructed the people of Jerusalem to prepare a watchman to be on guard on this wall, the Lord is calling us today, Christians, the church, to be watchmen for this nation, to stand in the gap and to be alert day and night to keep a lookout for this nation. இது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். You need to understand how crucial this situation is. நீங்க அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand this. முதலாவது நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நம்முடைய வாழ்க்கை நாம் வெளிப்படுத்த வேண்டும். Firstly, the fact that we are Christians, that needs to shine forth. நம்முடைய அழைப்பை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். We need to see and acknowledge the call of God in our lives. இன்றைக்கு நம்முடைய அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காவலாளியா இருக்கணும் தேசத்துல. Today, in this time, if you ask me, our duty, our call is to be a watchman. அதற்கு பிறகான வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதே அதிகாரம் ஐசாயா chapter 62 வசனங்கள் 1-5 வரைக்கும் உண்டான காரியங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். If you can turn your Bibles again to Isaiah 62, we will read from verses 1 to verse 5. நான் வாசிக்கிறேன், எல்லாரும் என்னோடு கூட நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். Okay, Isaiah 62 verse 1 until 5. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவர் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். Isaiah chapter 62 verse 1 from 5. Isaiah 62 verses 1 until 5. For Zion's sake will I not hold my peace, and for Jerusalem's sake I will not rest, until the righteousness thereof go forth as brightness, and the salvation thereof as a lamp that burneth. And the Gentiles shall see thy righteousness, and all kings thy glory, and thou shalt be called by a new name, which the mouth of the Lord shall name. Thou shalt also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hand of thy God. Verse 4. Thou shalt no more be termed forsaken, neither shall thy land any more be termed desolate, but thou shalt be called Hephzibah, and thy land Beulah. For the Lord delighted in thee, and thy land shall be married. For as a young man marrieth a virgin, so shall thy sons marry thee, and as the bridegroom rejoiceth over the bride, so shall thy God rejoice over thee. நீங்கள் மறுபடியுமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் இந்த வசனத்தை, இந்த ஏசாயா 62:1-9 வரை இருக்கிற வசனத்தை அமைதியாக நீங்கள் இதை படித்து இதை தியானம் செய்து பாருங்க. I would like to encourage you in your personal devotion time that you continue to meditate on these verses. Isaiah 62 verses 1 until 9, you continue to read and meditate on these scriptures. தேசம் கைவிடப்பட்டது, தேசம் பாழாய் போனது. The land has been desolate, it's been forsaken. ஆனா அந்த கைவிடப்பட்ட தேசத்தையும் அந்த பாழான போன தேசத்தையும் சீர்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். The Lord's desire is that this land which is now utterly destroyed be rebuilt once again, and that the people were to keep watch over it. அப்ப மறுபடியும் அந்த தேசம் பாழாய் போனதற்கு காரணம், அந்த தேசம் கைவிடப்பட்டதுக்கு காரணம், அந்த தேசத்தில் தீமை வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இடத்துல ஏதோ ஒரு குறை இருந்திருக்கிறது.
The reason for this land to end up in that situation, to be desolate and destroyed and completely forsaken, there definitely must have been a reason for it. அந்த குறையின் நிமித்தமாக என்ன செஞ்சாங்க? எதிராளிகள் தேசத்திலே வந்து தேசத்தை பாழாக்கி விட்டார்கள். The reason was most probably some kind of weakness, some kind of failure, and because of that weakness, another nation would have come and attacked it. இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம் வசிக்கிற அந்த பட்டணம், நம்முடைய தேசம், today our families, the city we are living in, the nation we are living in, பாதுகாக்கப்பட வேண்டும். it has to be protected. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும். Our own personal life also must be protected. எல்லாருக்கும் நம்ம காவலனாய் முதலாவது நமக்கு நாம் காவலனாய் இருக்கணும். Before we become a watchman for everyone else, we need to be watchmen over our own lives. இரண்டாவது நம்முடைய குடும்பத்திற்கு காவலனாய் இருக்கணும். Secondly, we need to be a watchman for our own families. மூன்றாவது நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசத்திற்கு, இந்த தேசத்தை பாதுகாத்து இதற்கு காவலனாய் இருக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். Thirdly, the Lord is calling us today to be a watchman for this nation. இந்த இப்படிப்பட்டதான ஒரு ஊழியம், இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாய் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். This ministry or this call is not a simple thing. It's not something which we want to take it lightly, but it's something with very crucial and very important call in our lives. ஆண்டவர் இயேசு சொன்னாரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Jesus said all authority in heaven and on earth has been given unto me. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். And that authority today Jesus has given it unto us. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்களை சபிப்பேன். God looked at Abraham and said, anyone whom you bless I will bless, and anyone whom you curse I will curse. இயேசு கிறிஸ்து சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சகலவிதமான சத்துருக்களின் வல்லமைகளையும் மேற்கொள்ளுங்கள், நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். Jesus said, I give you the authority today to trample upon snakes and scorpions. நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Today I am giving you, the Lord says today I am giving you that seal of authority. அப்ப பாருங்க, நமக்கு எவ்வளவு அதிகாரம், தேவ பிள்ளை என்ற ஒரு அதிகாரம், தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் இன்றைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறது என்றால், today think about it for a moment. We who are the children of God, having received all this authority and power, we are living in a land which seems to be desolate and destroyed. தேசம் முழுவதும் இருள், தேசம் முழுவதும் பாவம், தேசம் முழுவதும் சாபம், எங்கு திரும்பினாலும் மரண ஓலங்கள், பயங்கரமான காரியங்கள் தேசத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறது. We see sin, we see darkness, we see evil, we see pain and suffering throughout this land today. இந்த பாவம் நிறைந்த இந்த தேசத்துல தான், மரண ஓலங்கள் நிறைந்த இந்த தேசத்துல தான் அதிகாரம் பெற்ற நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today we are living in this land. We people who have received this call, this power and authority, we are living in this land where there's full of evil, sin, death and darkness. இன்னைக்கு தேவ சபையை ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Today the Lord is preparing the church of God. உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் நீங்க பார்க்க முடியும். Today if you go to any corner of the world, you can already see people who are worshiping the Lord. எங்கு திரும்பினாலும் சபைகள், there are churches at every corner. எங்கு திரும்பினாலும் ஊழியர்கள், there we see, wherever we turn we can see servants of God. பிஷப் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, ரெவரண்ட் இருக்காங்க, போப் இருக்காங்க, அப்போஸ்தலர் இருக்காங்க, அப்புறம் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, பல வகையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். There's a pope, there are bishops, there are archbishops, there are pastors, there are reverends, so many kinds of ministers all around us. எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் தான் இன்றைக்கு பாழாய் போய் கொண்டிருக்கிறது. All these kind of people who are living in this land today, we are living in a land which is desolate. இந்த தேசம் தான் இன்னைக்கு இருள் சூழ்ந்திருக்கிறது. This land today is filled with darkness. கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீயை போல தேசம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We see this nation like as though a nation where a woman has been forsaken. நாம் மறந்து விட்டோம் நம்ம அதிகாரம் பெற்றவர்கள் என்று. We forget that we are people with authority. இந்த தேசம் என்னுடையது, ஆண்டவன் தேசத்தை உண்டாக்கினார் என்பதை மறந்து விட்டோம். We forgot that the Lord has given me this land and he has given me the power and authority. இன்னைக்கு தேசம் பாழாய்
பாழாவதற்கு அந்த தேசம் பாழாய் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நம்முடைய சுயநலம். Sometimes if we think about it, the actual reason the land is like this, desolate and destroyed, is because of our selfishness. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்து நிறைவேற்றவில்லை. We have failed to fulfill the duty or responsibility the Lord has given us. நாம் தான் தேசத்தை அரசியல்வாதிகள் அல்ல, மிலிட்டரி அல்ல, போலீஸ் அல்ல. இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பவர்கள் நாம். இந்த தேசத்திற்கு பாதுகாப்பு நாம் தான். It's not the police, it's not the government, it's not the army, but the people who can protect and bless and raise this nation. It is us Christians. எலியா என்பவன் பாடுள்ள மனிதனாய் இருந்த போதிலும் கருத்தோடு ஜெபித்தார். மழை வரணும்னு ஜெபிச்சாரு, மழை வந்துச்சு. மழை நீக்கணும்னு ஜெபிச்சாரு, மழை நின்றது. Elijah, when he prayed for rain, there was rain. When he told the rain to stop, there was no rain. யோசுவா என்கிற தேவ மனிதன் சூரியனை நிறுத்தி வச்சாரு. God used Joshua to stop the movement of the sun. சுற்றி கொண்டிருக்கிற பூமி நின்றது. The earth, which is normally spinning on its axis, stopped. எல்லாம் நம்மை போல மனிதர்கள் தான். They are just men like you and me. வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லி எலியா ஜெபித்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. Elijah prayed that fire should come down from heaven, and it happened. அங்க ஜெபிக்கிறாங்க, என்னிடத்துல பொன்னும் பொருளும் இல்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொல்றாங்க. எழுந்து நடந்தார். The servants of God said, silver and gold have I none, but in the name of Jesus rise up and walk. That man stood up and walked. எல்லாம் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள். These are people, men and women just like you and me. பேதுரு எழுந்து அவர் பிரசங்கம் பண்றாரு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சபை உருவாகிறது. Peter rose up and preached his gospel. The church was established. இன்றைக்கு கிருபையை பெற்றிருக்கிற நாம், Today, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், today we who are living by the grace of God, who have received the precious blood of Jesus, பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றிருக்கிற நாம், today we who are sealed by the Holy Spirit, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசம் பாழாவதை தடுக்க வேண்டும். we are living in this land which is desolate and destroyed. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜாமக்காரனாய் காவல் செய்கிற ஒரு காவல்காரனாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Today every one of us have been called to be a watchman, and we have to be on guard. தேசத்தை சுற்றிலும் மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். Walls should be built should rise all around this nation. அந்த மதில் சுவர்களுக்கு இடையே பெரிய பெரிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். Throughout these walls huge towers must be built. அந்த மேல டவருடைய உச்சியில, அந்த கோபுரத்தின் உச்சியில தான் காவல்காரர்கள் நின்று கொண்டு என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க? கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். All the watchmen who have been placed in these tall towers, they are the one who will be looking throughout the land. இரவும் பகலும் தூங்காமல் தேசத்தை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். They will be watching day and night without sleep to protect the land. தேசத்துக்குள்ள எதிரிகள் வந்து விடக்கூடாது, தேசத்திற்குள்ள மோசம் வந்து விடக்கூடாது, தேசத்திற்கு எந்த சாபமும் வந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இரவும் பகலும் செய்வாங்க. தேசத்தின் எல்லையை பார்த்து கொண்டே இருப்பார். These watchmen who are up in the towers, they'll be watching over the land, making sure no enemy, no evil, no destruction enter their land. அவர்கள் அந்த வேலையில ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாவிட்டால், if they are not careful in their responsibility given to them, நிச்சயமாக தேசத்திற்கு ஆபத்து வரும். definitely danger will befall that land. தேசத்தின் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், தேசங்கள் பாழாக்கப்படும். Definitely the people of that city will be destroyed, the land will be desolate and destroyed. அதனால தான் அந்த காவல்காரர்களுடைய வேலை மிக முக்கியமான ஒரு வேலை. That is why the job of a watchman is a very important duty. என்ன செய்வார்கள்? அவர்கள் மேலே கோபுரத்தில் நின்று தேசத்தினுடைய எல்லைகளை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். These watchmen will be high up in the tower and they'll be looking to and fro, watching. மிக ஜாக்கிரதையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். They'll be watching very carefully. ஒருவேளை அந்த தேசத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது, அல்லது அந்த தேசத்தை அழிக்கும்படியாக எதிரிகள் வருகிறார்கள், if at one moment it may seem like there's an enemy approaching, there's some kind of danger coming towards them, அப்பொழுது அவர் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா,
உடனடியாக அந்த தேசத்திற்கு வருகிற அந்த ஆபத்தை எச்சரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வருகிறது, எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க என்று சொல்லி எச்சரிப்பார்கள். The first thing they will do is, immediately after seeing danger approaching, evil approaching, they'll immediately make a sound of warning to warn the people of the city that there is danger approaching. எக்காளங்கள் ஊதப்படும், They will blow their trumpets. எச்சரிக்கை சத்தங்கள் எழுப்பப்படும். A sound of warning will be given. அப்பொழுது உள்ளே இருக்கிற எல்லா படைகளும் ஆயத்தமாகி எதிரிகளோடு சண்டை போடும்படியாக என்ன செய்வாங்க, தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் The கொள்வார்கள். next thing which will happen is, the soldiers who are in the city, they'll immediately prepare themselves for battle. இந்த காவலாளிகள் ஆயத்தமாய் இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். அதே நேரத்தில் ஜனங்கள் மீது அக்கறை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். This watchman now, who is watching and guarding the city, at the same time they are also called to be concerned, to care and to love the people of the city. ஒருவேளை அவர்கள் ஏனோ தானோ இருந்தாங்கன்னா, கடமைக்காக தன்னுடைய வேலையை செஞ்சாங்கன்னா, ஜனங்கள் மேல அக்கறை இல்லாமல், அன்பு இல்லாமல் இருந்தாங்க சொன்னால், எனி டைம் என்ன செய்வாங்க, எதிரிகள் உள்ளே பூந்து தேசத்தை பாழாக்கி போடுவார்கள். If for one moment these watchmen who are doing their duty, if they feel like as though I'm just doing this for the sake of doing it, I'm not really bothered about my responsibility, I don't really care about the people in the city, definitely for one moment at any time people can just penetrate and destroy the city. இதே காரியத்தை தான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். This same concept, the same thing is what we need to apply in our Christian life today. இன்றைக்கு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், குடும்பங்கள், சிறியவர்கள் முதற்கொண்டு முதியவர்கள் வரை எல்லாருமே காவலாளிகளாக நம்ம தேசத்திற்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம தேசத்தை பாதுகாக்க வேண்டும். Today all Christians, from the little ones to the youth to the adults, all men and women, fathers and mothers, our duty, our call is to be a watchman for this city. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு உணர்வு, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அப்படி ஒரு ஜாக்கிரதை உணர்வு கடந்து வர வேண்டும். All of us today must come to a consciousness where we need to be sensitive and alert, which is what is happening around us. ஐயோ தேசம் பாழாய் போகிறதே, தேசத்தின் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்களே, தேசத்திலே பாவம் பெருகிக் கொண்டே இருக்குன்னு சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து நம்ம அதாவது வீண் கதைகளை பேசுவதை விட்டுவிட்டு, we need to stop joining the crowd and just speaking negatively, just joining the crowd and talking about the situation, the current condition of this land. ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பாரம் நமக்குள்ளாய் உண்டாக. But the burden of souls, oh my souls are perishing, that burden should rise in us. இது என்னுடைய தேசம், This is my nation. இந்த மண், இந்த பூமியை உருவாக்கினது என்னுடைய ஆண்டவர். This nation was created by my God. இந்த தேசத்திலே சுற்றி கொண்டிருக்கிற காற்றை உருவாக்கினவர் என்னுடைய ஆண்டவர். The wind which is blowing upon this land is from my God. இந்த இருக்கிற எல்லா விதமான இயற்கைகள், மரங்கள், மலைகள், கடல்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் என்னுடைய ஆண்டவர். All the natural things which I see around me, the mountains, the trees, the rivers and the waters, all this which my God has created. இங்க இருக்கிற தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். All the souls today in this land are so precious for my God. எல்லாமே அவருடைய பிள்ளைகள். All of these people are his children. ஆக நமக்குள்ள இந்த தேசத்தை குறித்ததான ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு கரிசனை, ஒரு ஜாக்கிரதை உண்டாக வேண்டும். All this must bring about a love, a passion, a burden, a compassion for this land. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Our spiritual eyes today must be opened. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், என்னென்னமோ சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், போறோம், ஓடுறோம், ஒடியாறோம், என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். Today we are running here and there, to and fro, trying to achieve and do so many things. We are going to work, we are fulfilling responsibilities and duties. ஆனா இன்னும் நிறைய பேர் உண்மையை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But so many today are living without knowing the truth. ஆண்டவர் நம்மோடு பேசுவதை தவிர்த்துவிட்டு நம்ம தான் நம்முடைய காரியத்தை தான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். Today we are not even concerned about what the Lord has to say about us or tell us to do, but we are telling God what we want or how we think we want things to be done. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன?
What is the situation today? இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பயங்கரமான சூழ்நிலையை நம்ம அறிகிற போது என்ன காரியம் நாம் செய்ய வேண்டும் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். Only when we really understand the times and seasons we are living in will we understand how crucial the situation is. ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சு இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டுட்டு போயிட்டார். We see in the beginning of time when God created Adam and Eve, God made them and said, keep watch over the land. அன்றைக்கு அவர்கள் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மரங்கள், செடிகள், மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தான் காவல்காரர்கள். At that time, both of them were the watchmen over every living thing in that garden. எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லிட்டார். God said you can just experience everything, ஒரே ஒரு காரியத்தை தவிர அந்த பழம், but don't touch of that one fruit. எல்லா மிருகங்களையும் நீ ஆண்டுகொள், Take over of all the animals. எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொண்டு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டார். God gave them the responsibility to watch over everything in the garden. ஆனா தன்னுடைய ஜாக்கிரதை இல்லாமைனால என்ன செஞ்சான்? அவன் தேவன் கொடுத்த பொறுப்பை அதாவது முழுமையாக நிறைவேற்றாமல் அந்த இழந்து போனான். பாவம் வந்தது, அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். But sadly, because at one point they failed to be careful, they ate of the fruit and they lost everything. என்னோட கூட ஒரு வேத பகுதி திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், turn with me today to the book of Ezekiel. 33வது அதிகாரம், Ezekiel chapter 33. வசனங்கள் 1 லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். We'll read from verses 1 onwards. நல்லா கவனிங்க. எசேக்கியேல் 33வது அதிகாரம். எசேக்கியேல் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவளோட சொல்ல வேண்டியதாவது. இன்னைக்கு பாருங்க, மனுபுத்திரனே அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்க பேரை நீங்க சொல்லிக்கங்க, சரிங்களா? என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனத்தின் இங்க இருக்கிற ஜனத்தோடு நான் பேச வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரியாமல் இருந்தால், பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமர். அதாவது எச்சரிக்கையின் சத்தத்தை, எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். 5வது வசனம், அவன் எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பள்ளி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். 6வது வசனம், காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமல் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். We'll read from verse 1 onwards, Ezekiel 33. Again the word of the Lord came unto me, saying, Son of man, speak to the children of thy people. Son of man, speak to the children, and say unto them, when I bring the sword upon a land, if the people of the land take a man of their coast, and set him for their watchman, if when he seeth the sword come upon the land, he blow the trumpet and warn the people, then whosoever heareth the sound of the trumpet, and taketh not warning, if the sword come and take him away, his blood shall be upon his own head. He heard the sound of the trumpet, took not warning, his blood shall be upon him. But he that taketh warning shall deliver his soul. Verse 6. But if the watchman, today you and I have been called to be that watchman, if the watchman see the sword come and blow not the trumpet, and the people be not warned, if the sword come and take any person from among them, he is taken away in his iniquity, but his blood will I require at the watchman's hand. எச்சரிக்கை சத்தத்தை
தேசத்திற்கு விரோதமாக பட்டயம் எழும்பும்போது நாம் ஒருவேளை எச்சரித்து இப்படிப்பட்ட தீங்கு தேசத்துக்குள்ள வருகிறது, ஜனங்களே ஜாக்கிரதையா இருங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிற போது அவர்கள் மனம் திரும்பினால் அவர்கள் தேவனோடு சேர்க்கப்படுவார்கள். When the sword is coming to the land and the watchmen were to give a warning to the people, there is death, there's destruction coming, be prepared, repent. And if the people were to repent, மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் அக்கிரமத்திலே அழிந்து போவார்கள். if they repent, then all things are good, all things are well. But if they do not repent, they will die in their own iniquity. தேசத்திற்கு நேராக பட்டயம் வருவதை கண்டும் இந்த காவலாளியானவன் தேசத்தின் ஜனங்களை எச்சரிக்காமல் எக்காலங்களை ஊதாமல் அவன் பாட்டுக்குள்ள அஜாக்கிரதையாய் இருந்து ஒருவேளை தேசத்திற்குள்ள அழிவு வரும் என்று சொன்னால் அந்த இரத்த பழி இந்த காவலாளி மேல வரும். If the watchman sees the sword coming and he fails to blow the trumpet to warn the people, and the sword comes in and destroys the people in their iniquity, God will require the blood of the people from the hand of the watchman. இது எதற்கு அடையாளம் தெரியுங்களா? ஒரு சுவிசேஷத்திற்கு அடையாளம். This is the meaning of spreading the gospel. அதாவது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன், இயேசு இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய நரகம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜனங்களை ஆயத்தப்படுத்தாமல் இன்னைக்கு நான் இயேசுவை பெற்றிருக்கிறேன், இயேசுவை பெற்று நான் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நல்லா இருக்கேன், சுகபோகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், என் லைஃப்ல ஒரு குறையும் இல்லை. If today I, who have received the gospel, and because I've received this gospel today, I'm well to do, I'm taken care of, I have eternity with the Lord soon. If I fail to bring this gospel to the people out there, then God will require the blood from me. விதவிதமாக உடுத்துக்கிறோம், we dress so many ways, விதவிதமாக சாப்பிடுறோம், சாப்பாட்டுக்கும் எந்த குறையும் இல்லை. we eat in so many ways, there's no lack in our food, எல்லாமே நிறைவா இருக்கு, everything seems perfect, எல்லாமே நல்லா இருக்கு, everything seems good. ஆனாலும் Yet தேவனுடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை வெளிப்படுத்தாமல் போனால், if we fail to warn the people of the coming of the sword, சுயநலமாய் வாழ்ந்தோம் என்றால், if we live selfishly, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பது நம்முடைய வாழ்க்கைதான். our life today is a life filled with the blessings and the goodness of God. செழிப்பாய் இருப்பதும் நம்முடைய வாழ்க்கைதான். Our life today is filled with all the goodness and faithfulness of God. இதெல்லாம் ஏன், எதற்கு செழிப்பு, எதற்கு கிருபை, எதற்கு இந்த ஆசீர்வாதம், எதற்கு இந்த சமாதான வாழ்க்கை, எதற்கு இந்த சந்தோஷம்? What is the purpose of the joy, the grace of God, the fullness and the blessings and the prosperity of God? What is the purpose God has given us all this? எல்லாத்தையும் வாங்கி சேர்த்துக்கொண்டு நான் செழிப்பா இருக்கிறேன், செழிப்பின் உபதேசத்தில் வாழ்கிறேன், அப்படி அல்ல. We are not called today to receive all this blessing and goodness and faithfulness of God and to just enjoy and dwell in it. That is not our calling. நல்லா கவனிங்க, Listen carefully. நாம் தரித்திரன், அதாவது ஒன்று இல்லாம போகக்கூடாது என்பதற்காக இயேசு ஒன்றும் இல்லாமது பூமிக்கு வந்தார். Listen carefully. Jesus gave his life today on the cross so that we who once were poor and without nothing can have something today. நாம் சாகக்கூடாது என்பதற்காக அவர் மரித்தார். He died so that we will live today. நாம் பாவிகளாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். For us not to live in sin any longer, he took upon himself all our sins. பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தார். He has given us to live a holy life. வெளியேற்பட ரட்சிப்பை கொடுத்தார். He has given us the precious salvation. அதே மாதிரி அப்படியே திருப்பி நம்ம போட்டு பார்ப்போம். இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் பிறரை ஆசீர்வதிப்பதற்கு. Now if you just with the flip turn the situation, since I am blessed today, I need to take these blessings outside. இன்றைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் பிறரை பாதுகாக்க. Today I am protected. In the same way today I must protect others. இன்றைக்கு நான் கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிறருக்கு கிருபையை அறிவிக்க. Today I am living in the grace of God. I must take this grace to the people out there. இன்னைக்கு நான் விதவிதமா உடுத்துகிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்ல வேலை, என்னோட குடும்பம் எல்லாம் செழிப்பா இருக்கு, பிறரை ஆசீர்வதிக்க.
Today I am living such a good life. I have so many clothes to wear. I have good food to eat. My family is doing so well. God has really blessed us. I must be a blessing to others. ஆசீர்வதிக்கிறது என்று சொன்னால் நீங்க கொடுத்து உதவுவது ஒன்று. Blessing, when we talk of blessing, is not just talking about giving unto people. அதற்கு மேல இயேசுவை கொடுப்பது. Above that, giving Jesus to them. இப்ப புரியுதுங்களா? Do you understand now? ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கார் என்று சொன்னால், எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் தகப்பன் இருந்தும் இல்லாததை போல, அதாவது இயேசுவானவர் இன்னைக்கு தகப்பனாய் இருந்தும் இல்லாததை போல அனாதைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today so many living in that world today. God has called us today to bring the love of the Father to them. So many living, even though they may have physical biological fathers, the world out there is living like orphans. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are living in sin. நம்ம யோசித்து பார்ப்போம், எத்தனை பேர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எத்தனை பேர் மரிச்சு போனாங்க. Think about it for a moment. How many people whom we know personally, they are dying away without knowing Jesus. யோசித்து பார்ப்போமா, ஒருவேளை அவங்க ரத்த பெலி யாரு மேல ஆண்டவர் கேட்க போறார்? Think about it for a moment. If God were to ask of their souls, who's going to be answerable for their soul, for their blood? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று இருக்கிறோமா? Have we ever stood in the gap for these souls which are dying out there? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நமக்காக உபவாசித்திருப்போம். வேறு ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஆத்தும பாரத்தோடு உபவாசித்திருக்கிறோமா? We may have fasted for ourselves, for our own spiritual development, but for others out there, for those souls who are dying without knowing Jesus, have we ever taken a fast and prayed for them? பாரத்தோடு இயேசுவை அறிவித்திருக்கிறோமா? Have we shared Jesus to them today with a real burden? ஐயோ, என் ஜனம் அழிந்து போகிறதே, என்னுடைய தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்றைக்காவது கதறி அழுது ஆண்டவரிடத்திலே மன்றாடி இருக்கிறோமா? Have we ever cried out to the Lord and prayed, God, these people are dying without you. This nation whom you have put me here, whom you have blessed me, these people are dying without knowing you. Have we ever prayed with that compassion? திருச்சபையை இன்றைக்கு நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Church, today we need to understand and acknowledge our call. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் நீங்களும் நானும். You today will be responsible. You and I will be responsible for the souls who are dying out there. இந்த தேசம் பாழாய் போகிறது, தேசத்திலே இருள் சூழ்கிறது, தேசத்திலே பாவம் நிறைகிறது, தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கு உத்தரவாதம் நீங்களும் நானும். Today you and I will be responsible for this condition of this land which is desolate and destroyed and filled with evil and darkness. அதிகாரம் உடையவர்களாய் இருந்தும் அஜாக்கிரதையாய் இருக்க கூடாது. We having the authority and the power, we cannot live without being careful. முழங்காலை முடக்கி ரெண்டு கரங்களை உயர்த்தி தேசத்தை ஆசீர்வதிக்கும் போது தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பொழுது தேசத்திற்கு பொல்லாப்பு வராது. When we really bend our knees and lift our hands before the Lord and pray with a burden, with love and compassion, then we will see God doing something in this land. எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேசத்திலே திறப்பு இருக்கிறது. Ezekiel 22 verse 30, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். I search for one man today to stand in the gap, to be intercessors. நான் சொன்ன பிரகாரமாக தேசத்தை காக்கும்படியாய் மதில் சுவர்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும். அந்த மதில் சுவர்கள் தேசத்தை பாதுகாப்பதற்கு. Today I mentioned earlier, we have been called today to build a wall, to build towers around the nation. இப்பொழுது அந்த சுவரிலே ஒரு பெரிய ஒரு ஓட்டை. Now in that wall there is a huge hole, a big hole. நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய வீட்டில் கேட் இல்லாம கதவு இல்லாம நம்மால ஒரு நாள் வாழ முடியுமா? Listen, think about it for a moment now. In our own house, can we live peacefully without having a gate or without having a door where there's such a big vast hole there like that? இன்னும் இந்த ஜங்கல் காட்டு பகுதியில் வசிக்கிறவங்க எல்லாம் கேட் இருந்தாலும் கதவு இருந்தாலும் சில நேரங்களில் யானை போன்ற பெரிய மிருகங்கள் வந்து உள்ள பூந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடும். Think about it, even those who are living nearby to jungles in the forest areas, having a gate, having a good wall and door and everything, sometimes wild animals can just come and barge in and just destroy their homes. அப்ப அவங்க என்ன செய்வாங்க,
எல்லா நேரமும் ஜாக்கிரதையோடு இருப்பாங்க. யானை வருமா, ஏதாவது வருமா, வந்த உடனே அது யானை வரும்னு சொன்னா இவன் ஜாக்கிரதையா இருப்பாங்க, எப்படி தப்பித்துக் கொள்ளணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. Think about it. These people who are living in that area, after being attacked by the wild animal, they will be even more on guard. They'll be keeping watch and knowing, oh my, is there an elephant coming? Is there another wild animal coming to destroy my house? அதே மாதிரி தான் இன்றைக்கு தேசத்துல திறப்பு இருக்கிறது. There's a hole. In the same way today, there's a huge gap in our nation. அப்ப எனி டைம் என்ன செய்ய முடியும்? எதிரிகள் அந்த தேசத்துக்கு உள்ள பூந்து எல்லாத்தையும் அழிக்க முடியும். Now we have a condition, a time where any time because of this gap the enemy can come in and destroy. இப்ப ஒரு மனுஷன் வேணும் அந்த தேசத்தினுடைய அந்த சுவரை அடைப்பதற்கு. Now we need a man to come and stand in between that gap to block and cover that gap. அதுதான் ஜெபம். And that is today prayer. அதுதான் ஜெபம். That is prayer. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் திறப்பிலே நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். Therefore today, for us to protect and keep watch upon the land, we need to stand in the gap and pray. ஆண்டவர் சொன்னார், ஒருவனையும் காணேன். The Lord says, I sought for one man. இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, today when we look at the things which are happening in our nation, நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியல. we don't feel like as though we are present in that place. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள், today the prayers which are being lifted, இன்னைக்கு நிற்கிற அந்த திறப்பின் ஜெபங்கள், today the prayers which are being lifted in that gap, எல்லாமே தேவனுடைய சமூகத்தை சென்றடைகிறது. all are going before the Lord, before his presence. கடைசி நாட்களிலே, in the last days, தேவன் அது ஒரு தூபமாக, that means the Lord will take it upon him like an incense. அப்ப நம்முடைய ஜெபங்கள் எவ்வளவு வல்லமை உள்ள ஜெபங்களா இருக்கு. Therefore think about it, how powerful are the prayers which we are lifting. இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையை கண்டு நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு காலத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். Today we need to acknowledge the times and the seasons we are living in and pray accordingly. நம்மை நாமே ஆயத்தப்படுத்தணும். We need to prepare ourselves. நமக்குள்ள இருக்கிற குறைகளை நிறைவாக்க வேண்டும். We need to just put aside our weaknesses and our failures. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த கேப்பை ஃபர்ஸ்ட் அடைக்கணும். Firstly, we need to cover that gap in our own families. நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற அந்த கேப் அடைக்கணும். We need to cover that gap in our city. அப்பதான் தேசத்தில் இருக்கிற சுவரை அடைக்க முடியும். Then only we can cover the gap around the nation. ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்கணும். We need to be watchful. வேதத்துல in the Bible 165 முறை அந்த வாட்ச் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி 165 முறை வருகிறது. The word watch or watchman comes up in the Bible 165 times. Pray அப்படினா pray for others 295 முறை முழு வேதத்தை படிக்கும் பொழுது you watch and pray அந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் 295 முறை வருகிறது. 295 times the word pray for others, pray for someone else, it comes up in the Bible. இயேசு சொன்னார், Jesus said மத்தேயு 26வது அதிகாரம் in Matthew 26 41வது வசனத்தில் in verse 41, விழித்திருந்து ஜெபியுங்கள். watch and pray. விழித்திருந்து ஜெபியுங்கள். Watch and pray. ஏன் தெரியுமா? You know why? நீங்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது. That you will not enter into temptation. தனிப்பட்ட வாழ்க்கையிலே சோதனைக்குள்ளாக நம்ம தள்ளிவிடக் கூடாது. We should not fall into temptation in our personal life. அப்ப விழித்திரு என்று சொன்னால் ஜாக்கிரதை உள்ளவர். Therefore when it says watch, it means be on guard. Anytime anything will happen. Amen. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். Anything can happen at any time. ஏன்னா பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் யாரை முழுங்கி சாப்பிட்டு கெடுக்கலாம் நாசம் பண்ணலாம்னு சொல்லி வகை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார். Because the Bible says that Satan is like a roaring lion waiting to devour and to destroy anyone whom he can find. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க வகை தேடி கொண்டிருக்கிறார். He's coming to just destroy the lives of the young people. குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்க வகை தேடி கொண்டிருக்கிறார். He's coming to destroy the peace in the family. தேசத்தின் சமாதானத்தை கெடுக்க வகை தேடி கொண்டிருக்கிறார். He's coming to destroy the peace in the land. தேசத்துக்குள்ளாக இருளை கொண்டு வருகிறார். He's trying to bring darkness into the land. தேசத்திற்குள்ளாக சாபத்தை கொண்டு வருகிறார். He's trying to bring curse and destruction upon the land. இப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படாதபடி, for us to not to fall into this kind of temptation, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். we need to watch and pray. இயேசு ஜெபித்தார்.
Jesus prayed. விழித்திருந்து ஜெபித்தார். He watched and prayed. சோதனையை ஜெயித்தார். He overcame temptation. தன்னுடைய கடைசி நாட்களில் சிலுவையில கூட என்ன செய்றாரு? அவர் பிறருக்காக ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். At the very last moment, even on the cross, we see him praying for others. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியா இருக்கிறபடியினாலே, Because Jesus today is our example. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அவரை போல அந்த காரியத்தை பின்பற்றும்படியா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We today have been called to follow in his footsteps. ஆண்டவருக்காக எந்த காரியத்தை செய்யும்படியா ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மிக தீவிரமாய் செயல்பட வேண்டும். We need to be careful to obey and do everything that the Lord instructs us. உற்சாகத்தோடு எழும்பி வர வேண்டும். We need to rise up with boldness today. நம்முடைய எல்லா குறைகளையும் ஒரு மூட்டை கட்டி தூக்கி வீசிவிட்டு, We need to tie up and just throw away all our weaknesses and failures. தேவ நோக்கத்தையும் தேவ சித்தத்தையும் சுமந்தவர்களாய், We need to carry upon ourselves the purpose and the call of God. சிலுவைக்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாய், And lead the people towards the cross. இது தேசத்தை பாதுகாக்கிறவர்களாய், To watch over this nation. தேசத்துக்கு ரட்சிப்பை கூறுகிறவர்களாய், To be people who proclaim the gospel of salvation to this world. தேசத்தின் ஜனங்களுக்காக முழங்கால் படியிட்டு நம்ம ஒரு திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய், We need to stand in the gap today and bend our knees and pray for this nation. இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். That is what God has called us for today. அப்படி இருக்கும்படி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சபையை அழைக்கிறார். And God is calling our church today. திருச்சபைகளை ஆண்டவர் அதற்காகவே தெரிந்து கொண்டார். God today is preparing and calling the church for that purpose. அதற்காகவே ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சித்திருக்கிறார். And that's the purpose. God has saved every man. தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். To fulfill the purpose of God. தேவ சித்தம் நிறைவேற To வேண்டும். fulfill the will of God. தேவ ராஜ்யம் கட்டப்பட For வேண்டும். the kingdom of God to be built. தேசம் பாதுகாக்கப்பட For வேண்டும். this nation to be protected. நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாம் நம்ம வந்து இந்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய், For those of us today who really accept this calling. நம்ம இந்த காரியத்தை செய்கிற பொழுது எழுப்புதல் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். When we obey this call and fulfill it, we will see a revival. பிசாசானவன் ஒரு திட்டங்களை போட்டு அவன் செயல்பட ஆரம்பிப்பான். நம்ம என்ன செய்வோம்? தேவ திட்டத்தை இந்த பூமிக்கு நம்ம வெளிக்காட்டுவோம். The devil may come with plans to destroy this land, to destroy this nation, but when we come, when we rise up, we will fulfill the plan and purpose of God. ஆக இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிற அந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். Therefore today, church, we need to understand the call of God in our lives. ஆண்டவர் என்னையா அழைக்கிறார் என்று சொல்லி நீங்க உங்க மனதில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்கலாம். நான் என்ன அழைக்கிறாரா? அவங்க இருக்கிறாங்களே, இவங்க இருக்காங்களே, அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நீங்க தப்பித்து கொள்ள நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, If for one moment you have a question in your heart, why did God call me? Look, he can do it. That man can fulfill the plan of God. Let somebody else do it. If you try to run away from this purpose or this call of God in your life, நம்ம வந்து யோனாவை தான் நினைவு கூற வேண்டும். we will remember Jonah in the Bible. No one can escape from the plan of God. Amen. Hallelujah. ஒருத்தரும் தேவ திட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. None of us can escape from the plan of அந்த God. தேவ திட்டம் என்ன தெரியுமா? Do you know what is the plan of God? நீங்க காவலாளியா இருக்கணும். That you be a watchman. நீங்க சுவிசேஷகனா இருக்கணும். You need to be in the evangelist to share the gospel. உங்க மேல அதிகாரம் இருக்கிறது. Because you have that authority today. தேவ பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. You are the children of God. தேவ சமாதானத்தை கூறுகிற பிள்ளைகளா நீங்க இருக்கீங்க. You are people called to carry the peace of God today. கர்த்தர் உங்க மேல அவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has such a great plan in your life today. அதற்காக தான் ஆண்டவர் சபை ஏற்படுத்தி இருக்கிறார். That is why today God has prepared the church. சும்மா கூட்டம் போட்டு கூடிட்டு பாட்டு பாடிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு, this is not our life. We are not called today to simply come on a Sunday and just gather, sing a few songs, hear a message and just walk away. This is not our call. செயல்படணும். We need to do it. செயல்பட வேண்டும். It needs to happen. 71 நாள் 72வது நாளாக இந்த காலை ஆராதனைகளை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். We have passed more than 72 days for this morning devotion. இதுல நம்முடைய progress எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழும்ப ஆரம்பித்திருக்க வேண்டும். If we were to really analyze our own lives today, we need to understand that we must have some kind of progress. We need to rise up ourselves. நாங்கள் அதிகமாய் விசுவாசிக்கிறோம். We really believe நீங்கள் எழும்புவீர்கள். that you will rise. நீங்கள் எழும்பி இருப்பீர்கள். You will rise up. நீங்கள் ஜெப வீரனாய் ஜெப வீராங்கனையாய் மாற்றப்பட்டிருப்பீர்கள். You will be changed to become prayer warriors. நீங்க தானியேலை போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You will be like Daniel who will pray continually. தேசத்தின் மீதாக உங்களுக்கு அக்கறை வந்திருக்கிறது.
A burden for this nation will come into your hearts. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். You will change to become people to stand in the gap and pray. இப்படி எல்லாம் நாங்க அதிகமா விசுவாசிக்கிறோம். All this is what we believe today. ஒரு காலம் வரும், A time will come. வேத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் வரும். A famine for the word of God will come one day. மறுபடி அதாவது இப்படிப்பட்ட காலங்கள் வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை சபையே இல்லாம போச்சு, இந்த மாதிரி ஆன்லைன் திடீர்னு மேல சேட்டலைட் வெடிச்சிருச்சு, அப்ப எப்படி ஜூம் இருக்காது, யூடியூப் இருக்காது, ஒன்னு இருக்காது. அன்னைக்கு கண்ணு தெரியாம அலைகிற ஆட்டை போல அலைஞ்சு கீழே பள்ளத்துல விழுந்து நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு திட்டம் நமக்கு இல்லை. Think about it for a moment. Today, if there's a famine for the word of God, suddenly the satellites in the sky were destroyed. We lost all kinds of online communication. There's no more YouTube, no more Zoom, no way for us to communicate the word of God. And suddenly, will we end up like sheep without direction, blind and lost, and end up falling into the ditch? எல்லா நேரமும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். We will be careful at every time. வேத வசனங்களை இருதயத்தில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். We need to keep upon ourselves the word of God. நம்ம நல்ல பலன் இருக்கிற பொழுதே ஊழியங்களை அதிகமாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும். When we have the strength of God, we must continue to do the purpose of God. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். We need to save the souls. தேசத்திற்காக திறப்பிலே நின்று அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாய் நம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த வேண்டும். We need to exercise the authority and the power God has given us and do the work of God. கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். That we will fulfill the purpose of God. தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அந்த வேளையிலே நாமும் ஒரு பங்காய் இணைய வேண்டும். We must take part and participate in what God has called us to do. இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய முழு காவலாளி என்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Today we need to accept upon ourselves that call, that responsibility to be watchmen. எல்லாரும் தேசத்தை சூழ்ந்து நம்முடைய ஆவியிலே இணைந்து காவலாளிகளாக நின்று தேசத்தை ஆசீர்வதித்தால், தேசத்திற்காக ஜெபித்தால், தேசத்திற்கு நன்மையை கூறினால் இந்த தேசம் சேமத்தை பெற்றுக்கொள்ளும். If we were to really turn towards the Lord, take up the responsibility as a watchman, begin to pray and stand in the gap, God will restore this land. பாவங்கள் அகற்றப்படும். The sin will be wiped out. சாபங்கள் அகற்றப்படும். Curses will be destroyed. மரண ஓலங்கள் விலக்கப்படும். The power of death will be destroyed. தேசம் பரிசுத்தமாகும். This nation will be holy again. நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, when we look upon the Lord today, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்கிற பொழுது, when our life is holy and right before the Lord, தேவனுடைய பிள்ளைகளாய் நின்று நம் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற பொழுது, when we stand in the gap and pray for this land, தேசம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். the peace of God will come upon this land. தேசத்திலே எழுப்புதல் உண்டாகும். There will be a revival in this land. தேசத்திலே நன்மைகள் பெருகும். Goodness will flow in this land. நீதிமான்கள் பெருகினால் righteousness will grow. பட்டணம் கலிகூரும். And righteous people will increase and this land will be blessed. ஆக இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாய், therefore as people have received this word, நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க போகிறோம். let's commit ourselves. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். The Lord has spoken to you today. ஆயத்தப்படு. Let's prepare ourselves. ஆயத்தப்படுத்து. Be prepared, get ready, காவலனாய் and be on guard. ஆயத்தப்படு. Be ready, ஆயத்தப்படுத்து. get prepared, காவலனாய் and be on guard. கர்த்தர் நம்மோடு பேசின இந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து, let's obey what God has spoken to us today. நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போமா? Let's commit ourselves. எல்லாருடைய முழங்கால் படியிட்டு, let's all just bow before the Lord right now. எல்லா வாலிபர்களும் கண்டிப்பாக முழங்கால் படியிட்டு, all the young people, if you can, just bend the knee, just kneel down. எல்லா சிறு பிள்ளைகளும் கண்டிப்பாய் முழங்கால் படியிட்டு, all children, let's just kneel down before the presence of God. யாரும் முழங்கால் படியலன்னு சொன்னா அப்பா அம்மா நீங்க அவங்கள முழங்கால் படியிட சொல்லுங்க. Parents today, if your children are not kneeling, just ask them to kneel before the Lord right now. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, just lift both your hands before the Lord. பரலோகத்தை நோக்கி பார்த்து, let's look towards the Lord. ஐயோ என் ஜனம், my people, என் ஜனம் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். my people are being destroyed. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே மரண ஓலங்கள், the power of death which is so strong upon this land in which I am living in. ஐயோ தேசத்திலே இருள் சூழ்ந்து விட்டதே. oh, the power of darkness is coming upon this land. தேசத்திலே சாபம் வந்து விட்டதே. curses has come upon this land. தேசத்திலே பாவங்கள் சூழ்ந்திருக்கிறதே. there's so much of sin in this land. தேசத்தின் ஜனங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்களே. the land is so desolate at this point. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நான் இதற்காய் மனமுடைகிறேன்.
Today my heart is broken for the condition of this land. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இப்பொழுது ஆண்டவரே திறப்பிலே நிற்கிற ஒரு காவலனாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, right now I commit myself to be a watchman for this land, O God. என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare myself, O God. என்னை ஆயத்தப்படுத்தும். Lord, prepare myself, I pray. என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare myself, O God. என்னை பலப்படுத்தும். Strengthen me, O God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி Lord, சொல்லுகிறோம். thank you for the word which you have spoken, O ரெண்டு God. கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுப்போம். Just commit yourself. Lift your hands and just commit to the Lord. Thank you, Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த அர்ப்பணிக்கிற இந்த வேளையிலே In this time, தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி may the presence of God just fill you as you commit yourself to the Lord. தேவனுடைய காரியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Prepare yourself just so that you will do the work of God. உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். Lord will change your weaknesses. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். The Holy Spirit will give you strength. தேவ வார்த்தையானவருடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. The Holy Spirit will just fill you right now. தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேராக இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. May the power of the Holy Spirit just come upon all the families. எல்லா கரங்களை ஒப்பு கொடுப்போமா. Let's just commit our life and just commit our life. சரணத்தை என்னோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள். Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Thank you, Jesus. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். குடும்பத்தின் சத்தத்தை உயர்த்தி அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் நான் அர்ப்பணித்தேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் வெறும் கேட்கிற பிள்ளைகளாய் மட்டுமல்லாதபடி Lord, that we will not be children who just hear your word today, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். but we will do according to your word. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். Lord, we come before you today for all the children, for the young people, O God. ஒவ்வொரு நாமத்திற்கு மகிமைக்கென்று பயன்படுத்துவீராக. Lord, they will use them for your glory, O God. ஆண்டவரே பெரியவர்கள் முதியவர்களை பயன்படுத்துவீராக. Lord, they will use the young, the adults, the fathers and mothers. எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, that you will use, they will be used as your vessels, O God. ஆளுகை செய்யும். Take over, O இந்த God. தேசம் எங்களுடையது. Lord, this nation belongs to us. தேசத்தை மீட்டுக் கொண்டோம் ஆண்டவரே. Lord, that we will take over this land. தேசத்தின் ஜனங்களை மீட்டுக் கொண்டோம். Lord, we will take over this land. இயேசுவின் நாமத்தில் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். Lord, bless this land, we pray. ஆண்டவரே உம்முடைய பாரத்தை நாங்கள் உணர்கிறோம். Lord, that we understand your burden, O God. சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Commit ourselves to fulfill your word. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். Speak and lead us, O God. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Protect us, O நீ God. பொறுப்படுத்திக் கொள்ளும். You take over. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we ask and நல்ல pray. பிதாவே. Amen. மூன்று முறை சத்தமாக ஆமென் சொல்வோம். ஆமென். Shout amen. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Amen. Amen. Amen.